பவனி எடுத்து வருவதற்கு நீங்கள் இடையூறாக இருப்பீர்கள். தயவு செய்து கேளுங்க. புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த இன்னிசை கச்சேரி சொல்ல கேட்க மாட்டீங்க, அங்கே நின்று வாசிக்கிறீங்க. அங்கே இருக்கிறவர்கள் தன்னார்வ தொண்டர்கள் உதவி புரியுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இன்னிசை குழுவினர் கடற்கரை பக்கம் போங்க. இங்கே நின்று வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. இந்த வருஷம் புதுசாக நிற்கிறீங்க, புதுசாக செய்கிறீங்க. தயவுசெய்து அனுமதி வாங்கவில்லை என்று நினைக்கிறோம். அதனால் கொஞ்சம் தள்ளி போய் நில்லுங்க. ஏன்னா கொடி பவனி வருகின்ற பொழுது அவர்களுக்கு நீங்கள் இடையூறாக இருக்கக்கூடாது. இன்னிசை குழுவினர் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி வச்சுக்கிட்டே நான் நல்லது. ஏன்னா ஜெபமாலை ஜெபிக்க போகிறோம். அது ஜெபமாலையில் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும். இன்னிசை குழுவினர் சவுண்ட் சிஸ்டம் அதிகமாக வைத்துக் கொண்டு ஒலி எழுப்புகிறீர்கள். அதை குறைத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இப்பொழுது அன்னையினுடைய திருக்கொடி பவனிக்கு முன்பாக செல்லவிருக்கின்ற தேரானது இப்பொழுது பவனியாக எடுத்து வரப்படுகிறது. இந்த சுவற்றின் மேல் யாரும் ஏற வேண்டாம், அது நல்லதல்ல. உங்களை தேடி நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களை ஆசீர்வதிக்க வருகின்ற அந்த அன்னை உங்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் கண்ணீரையும் கவலையையும் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே மன்றாடுங்கள் அமைதியிலே. இந்த அன்னையினுடைய திருக்கொடியேற்றத்தில் பங்கெடுக்க ஓராண்டாக ஈராண்டாக பல ஆண்டுகளாக காத்திருந்த நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த அன்னையினுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதா, அவருடைய கிடைக்கன் பார்வை என்மேல் படாதா என்று சொல்லி இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் அந்த அன்னை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அன்னையினுடைய தேர் பவனியிலும் கொடி பவனியிலும் அமைதியிலே பங்கெடுங்கள். நீங்கள் நிற்கின்ற இடத்திலே நின்று கொள்ளுங்கள். தேர் வருவதற்கு ஒரு சிலர் இடையூறாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறோம். தயவு செய்து தேர் வருவதற்கு இடையூறாக இருக்க வேண்டாம். வழியை விட்டு ஒதுங்கி நின்று வாழ்வுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். ஒதுங்கி நின்று கொள்ளுங்கள். தேர் வருவதற்கு இடையூறாக இருக்கிறீர்கள்.
அன்னையில் அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே அன்னையுடைய திருக்கொடி பவனியானது ஆரம்பமாகவிருக்கிறது. எல்லோரும் தொடர்ந்து அமைதியிலே ஜெபித்துக் கொண்டிருங்கள். அந்த அன்னை உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த கொடியானது பறக்கின்ற பொழுது உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அந்த கொடி பவனி செல்லுகின்ற பொழுது ஜெபமாலையானது ஜெபிக்கப்படும். எனவே அந்த ஜெபமாலையை நீங்களும் ஜெபிக்க வேண்டும். எல்லோரும் அமைதியிலே ஜெபமாலை சொல்லுகின்ற பொழுது நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். பதில் சொல்லுகின்ற பொழுது நீங்களும் தொடர்ந்து பதில் சொல்லுங்கள். ஒவ்வொரு ஜெபமாலைக்கு இடையிலும் ஆவே மரியா என்ற பாடல் ஆனது இசைக்கப்படும். பாடல் குழுவினரோடு சேர்ந்து நாமும் பாடுவோம். அந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நீங்கள் எந்தெந்த கருத்துக்களுக்காக இங்கே வந்திருக்கிறீர்களோ அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி இறைவன் உங்களை நிறைவாக அந்த ஆரோக்கிய அன்னையின் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டே இருங்கள். நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய பொருட்களின் மேலும் கவனம் இருக்கட்டும். அதையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆவே மரியா என்று பாடுகின்ற பொழுது உங்களுடைய வலது கைகளை உயர்த்தி அன்னையை போற்றி புகழுங்கள். ஒவ்வொரு ஜெபமாலையும் ஒவ்வொரு கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொரு 10 மணியும். எனவே அந்த கருத்துக்களுக்காக நீங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். ஒரு சிலர் விசில் அடிக்கிறீர்கள். அது நாகரிகமான செயல் அல்ல. இது நீங்கள் வந்திருக்கிறது அன்னையினுடைய இடம், ஜெபிக்கின்ற இடம். அப்படி யாராவது விசில் அடிச்சா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க. இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக நீங்கள் வரவில்லை. எனவே அன்னையினுடைய ஆசிரியை பெற வந்திருக்கிறீர்கள். யாரும் விசில் அடிக்க கூடாது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நிறைய பேர் போய் அங்க நின்று கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க தயவு செய்து, இந்த தேர் வருவதற்கு. தேரினை பெண்கள் தூக்கி வருகிறார்கள். எனவே அங்கே யாரும் முயற்சிக்க வேண்டாம் அவர்களுக்கு இடையிலே நுழைவதற்கு. தயவு செய்து காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள்.
அவர்கள் சொல்லுகின்றபடி கேளுங்கள், யாரும் செல்ல வேண்டாம். பெண்கள் தேரினை சுமந்து வரட்டும். காவல்துறையினர் சொல்வதை கேட்டு நடங்கள். பெண்கள் தேரினை சுமந்து வரட்டும். அன்னையில் அன்பார்ந்தவர்களே, அமைதியிலே அனைவரும் ஜெபிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உள்ளுக்குள் யாரும் நுழைய வேண்டாம். காவல்துறை நண்பர்கள் சொல்லுகின்றபடி கேட்டு நடக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். முண்டி அடித்துக் கொண்டு யாரும் செல்ல வேண்டாம். இனி கொடி பவனியானது ஆரம்பமாகவிருக்கிறது. கொடியானது இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே எடுத்து வரப்படவிருக்கிறது. அதன் பின்னர் கொடி பவனி ஆரம்பிக்கும். எனவே ஜெபிப்பதற்கு உங்களை தயார்படுத்துங்கள். Dear pilgrims, within a short while, our Lady's flag will be taken in procession. During the time of procession, Rosary will be recited in Tamil. So you are requested to take part in the Rosary and pray to Our Lady. After each decade, Ave Maria song will be sung. When you sing the song, you are requested to raise up your right hand and praise Our Lady. அன்னையினுடைய திருக்கொடியானது ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்படுகிறது. அனைவரும் ஒதுங்கி நின்று அன்னையினுடைய ஆசிரியை பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அன்னையினுடைய திருக்கொடியானது ஆலயத்திலிருந்து எடுத்து வரப்படுகிறது. இப்பொழுது ஊர்வல வண்டியில் இருக்கின்ற அந்த கொடி மரத்திலே அந்த கொடியானது கட்டப்படவிருக்கிறது. கொடியை தொட முயற்சிக்க வேண்டாம். கொடி பவனி செல்லுகின்ற பொழுது யாரும் காசுகளை வாரி இறைக்க வேண்டாம். அது நேர்ச்சி செயல் அல்ல.
கொடியேற்றத்தின் பொழுதும் யாரும் காசுகளை வாரி இறைக்க வேண்டாம். ஒருவேளை அப்படி நீங்கள் நேர்ச்சி வைத்திருந்தால் அங்கே தன்னார்வ தொண்டர்கள் காணிக்கை பெட்டி எடுத்து வருவார்கள். அதிலே உங்களுடைய காணிக்கைகள் இடுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நாம் இவ்வளவு நேரம் பொறுமையோடும் ஆழ்ந்த அமைதியிலும் விசுவாசத்தோடும் காத்திருந்த அருளின் நேரம் தொடங்க போகிறது. அன்னையின் திருக்கொடியானது பவுனியாக எடுத்து வரப்பட்டு அன்னையின் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அந்த மகிழ்ச்சியான ஆண்டு விழா தொடங்க போகிறது. அமைதியில் இருப்போம், அமைதி காப்போம். பக்கத்தில் இருக்கிறவர்களோடு பேசுவதை நிறுத்துவோம். இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். உங்களுடைய உதடுகள் ஆவே மரியா என்று முழங்கட்டும். மரியே வாழ்க என்று இந்த திருத்தலத்திலே உலகம் முடியும் வரை எல்லா மக்களும் என்னை பேருடையாள் என்று சொல்வார்களே என்ற அன்னையினுடைய இறைவாக்கை நாம் நிறைவேற்றுவோம். பேச்சுகளை நிறுத்துவோம். ஒருவர் மற்றவரோடு பேசுவதை நிறுத்திவிட்டு இது அன்னையோடு நாம் பேசுகின்ற நேரம். அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியை ஆள் மனதிலே கேட்கின்ற நேரம். அமைதி காப்போம். குழந்தைகளை சுற்றுச்சுவரிலே அமர வைக்கிறீர்கள். விழுந்தால் என்ன ஆவது? அந்த சுவற்றின் மீது இருக்கிற குழந்தையை கீழே இறக்குங்கள். விரட்டி விடுங்க. இந்த செக்யூரிட்டி போக சொல்லுங்க. இங்க இந்த மின்சார கம்பி இருக்கிற பகுதியில் ஒரு சிலர் ஏறி போறீங்க. வியாகுல மாதா கோயில் அந்த ஷாப்பிங் சென்டருக்கு மேலே. அது உங்களுக்கு ஆபத்தானது என்பதை உணர வேண்டும். அன்னையில் அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே அன்னையினுடைய திருக்கொடி பவனி ஆரம்பமாகவிருக்கிறது. ஜெபமாலை ஜெபிக்கவிருக்கிறோம். எனவே உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒன்றுபடுத்தி அந்த ஜெபமாலையிலே பங்கெடுங்கள். ஜெபமாலை வைத்திருக்கின்றவர்கள் கைகளிலே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு 10 மணிக்கு பிறகும் ஆவே மரியா மரியே வாழ்க என்ற பாடல் பாடப்படும். அப்பொழுது உங்களது வலது கைகளை உயர்த்தி அன்னையை போற்றி புகழுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். Dear pilgrims, within a short while the flag procession is going to be started. So during the flag procession, Rosary will be recited in Tamil. So you are requested to join with us. After each decade, Ave Maria song will be sung. When we sing the song, you are requested to join and raise up your hand and praise Our Lady.
அன்னையின் பக்தர்களே, தஞ்சை மறைமாவட்டம் 3 ஆயர்களை கொண்டிருந்து 4வது ஆயரை மேதகு ஆயர் டாக்டர் டி சகாயராஜ் அவர்களை கொடையாக பெற்றிருக்கிறது. அந்த புதிய ஆயர் இன்றைய கொடியேற்ற சிறப்பு நிகழ்வை நிகழ்த்த இருக்கிறார்கள். இது இந்த ஆண்டு திருவிழாவின் சிறப்பான நிகழ்வாகும். அன்னையினுடைய கொடியானது உயர்த்தப்படுகிறது. அன்னையினுடைய திருக்கொடியானது அந்த கொடி தேரிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அருமையான தருணம். அன்னையின் அழகான கொடி. விண்ணகத்தில் பெண்ணொருத்தியை கண்டேன், அவள் விண்மீன்களை ஆடையாக அணிந்திருந்தாள், பிறையின் மீது நின்று கொண்டிருந்தாள் என்ற அந்த தெய்வீக காட்சியை கொண்டு அன்னையினுடைய திருக்கொடியானது ஆலயத்தின் முன்பகுதியில் இருந்து பவனி தொடங்கி அது மீண்டும் ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டு திருக்கொடியானது நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களால் புனிதம் செய்யப்பட்டு கொடியேற்றம் நடைபெறும். இந்த கொடி பவனியானது நாம் எல்லாம் இந்த உலகத்தில் திருப்பயணிகள், பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், கடவுளை நோக்கி நம்முடைய நிறைவாழ்வாகிய இறையாட்சியை நோக்கி பயணிக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு இந்த கொடி போல நம் வாழ்க்கை மிளிர, பட்டொலி உயிசி பறக்க, அன்னையின் பரிந்துரை நமக்கு கிடைக்க இந்த கொடி பவனியிலே ஜெபித்து கொண்டு நாம் பங்கெடுப்போம். அன்னைக்கு பிடித்த மாலை மலர் மாலை என்பதை விட ஜெபமாலை என்பதை உணர்வோம். அன்னையினுடைய விருப்பமான ஜெபம் ஜெபமாலை. மகிழ்ச்சியோடு கொண்டாடும் இந்த கொடியேற்ற திருவிழாவிலே மகிழ்ச்சியின் மறையுண்மைகளை நாம் தியானித்து இன்று நாம் ஜெபமாலை ஜெபிக்க போகிறோம். ஜெபமாலை வைத்திருக்கிற எல்லாரும் கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பத்தையும் நீங்கள் பக்தியோடு அதற்கான விண்ணப்பங்களோடு நாம் ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆகவே பக்தி பற்றுதலோடு இந்த பவனியிலே நாம் பங்கெடுப்போம். இப்பொழுது அன்னையினுடைய திருக்கொடியானது ஆரம்பமாகிறது. அனைவரும் அன்னையை போற்றி புகழுகின்ற வகையிலே நாம் ஜெபமாலையை ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகளில் முதலாவது மறையுண்மை, கபிரியேல் வானதூதர் கன்னிமரியாவுக்கு தூது உரைத்ததை தியானிப்போம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்த இறைவா, உம் திரு அவையை வழிநடத்தும் பரிசுத்த திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவினர், பொதுநிலையினர் அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று நலமுடன் வாழவும், இறை சித்தத்தின்படி வாழவும், அவர்களின் அர்ப்பண வாழ்வுக்கான குருத்துவ வாழ்வில் தூயதோர் உள்ளத்தோடு நிறைவான நற்செய்தி பணி செய்து மக்களை நல்வழியில் நடத்தவும், அவர்கள் கையுயர்த்தி ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அனைத்தும் வெற்றி பெறவும், இறைமக்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவை அறிந்து அறிக்கையிடவும் மாட்சிப்படுத்தவும் அன்னை மரியாள் வழியாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்தருளும். இப்பொழுது உங்களுடைய வலது கைகளை உயர்த்தி அன்னையை போற்றி புகழுங்கள். ஆமென். 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 மரியா. ஆமென். 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 மரியா. மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகளில் இரண்டாவது மறையுண்மை, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்றதை தியானிக்கிறோம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 40வது வசனம். அப்போது எலிசபெத் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். தேசத்தின் நன்மைகளை காண்பாய் என்று உரைத்த எம் இறைவா, எங்கள் இந்திய நாட்டின் அனைத்து நலன்களுக்காகவும் இயற்கை வளமைக்காகவும் ஜெபிக்கின்றோம். எங்கள் நாட்டு தலைவர்கள் எடுக்கும் திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் மக்கள் பயன்படவும், எங்கள் நாட்டில் செயல்படும் அனைத்து துறைகளும் நல்முறையில் கடமை உணர்ந்து செயல்படவும், மக்கள் அனைவரும் இயற்கையை போற்றி இயற்கையோடு வாழவும், சட்டங்களை மதித்து நாட்டை காக்கவும், ஒருவர் ஒருவரோடு அன்புறவுடனும் சமுதாய ஆர்வத்துடனும் வாழவும், எம் நாட்டு பெண்களை மதித்து மாண்புமிக்கவர்களாக ஏற்று வழிநடத்தவும் வேண்டுமென அன்னை மரியாவின் வழியாக இந்த 10 மணியில் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களையும் மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மயிர்ப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்களிடம் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்தருளும். ஆமென். ஆமென். Kindly raise up your ஆவே மரியா. உங்களது வலது கைகளை உயர்த்தி மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகளில் மூன்றாவது மறையுண்மை, இயேசு பிறந்ததை தியானிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள். மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது, அவர்தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தினார்கள். இவ்வுலக அமைதிக்காக ஜெபிக்கிறோம். படைப்பின் இறைவா, நீர் படைத்து இந்த அழகிய உலகில் வாழும் நாங்கள் போர்கள், கலவரங்கள், பயங்கரவாதங்கள், மனிதர்களை அச்சுறுத்தக்கூடிய தீவிரவாதங்கள் இவற்றின் வழியாக பல வகையான தீமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியார் துணையோடு அன்பு, அமைதி, சமாதானம் போன்ற நற்கனிகளை பரிசாக பெற்று நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் என்று ஒற்றுமையோடு வாழ வேண்டிய வரத்திற்காக இந்த 10 மணியில் அன்னையுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்தருளும். ஜெபமாலையோடு சேர்த்து உங்கள் வலது கைகளை உயர்த்தி சேர்ந்து பாடுவோம். மகிழ்ச்சி நிறை மறையுண்மைகளில் நான்காவது மறையுண்மை,
இயேசுவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தியானிக்கின்றோம். லூக்கானர் செய்தி 2வது அதிகாரம் 21வது திருவசனம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவரை எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். இரக்கமே உருவான இறைவா, உமது அன்னையை நாடி வந்திருக்கும் அனைத்து திருப்பயணிகளுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக, என்னென்ன கவலைகளுக்காக, என்னென்ன கண்ணீருக்காக வேண்டி வந்திருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் கருத்துக்கள் அனைத்தும் உமது விருப்பத்திற்கேற்ப அருளப்படுவதாக. அனைவரும் உம்மை நோக்கி திரும்பவும் தங்களை வியாதி, இல்லாமை போன்ற கவலைகளிலிருந்தும் சவால்களிலிருந்தும் விடுவித்துக் கொள்ளவும் அவர்களுக்கு ஆற்றலும் வல்லமையும் தருவீராக. அருளோடும் பொருளோடும் மகிழ்ச்சியாக வாழச் செய்வீராக என்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக இந்த 10 மணியில் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்தருளும். ஆமென். 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 மரியா. ஆமென். ஆமென். மகிழ்ச்சி நிறை மறையுண்மையில் 5வது மறையுண்மை, காணாமல் போன இயேசுவை கண்டதை தியானிப்போமாக. லூக்கானர் செய்தி 2வது அதிகாரம் இறைவசனம் 49 50. அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறையினர், சட்டத்துறை அதிகாரிகள், மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை, சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை பணியாளர்கள் மற்றும் திருத்தல பேராலய ஊழியர்கள், இளைஞர் இயக்கங்கள், மரியாயின் சேனையினர், பக்த சபையினர் மற்றும் பல வகையாக உதவி செய்த உபகாரிகள், தன்னார்வ பணியாளர்கள் அனைவரும் நற்சுகத்தோடு வாழவும் அவர்களின் பணிவாழ்வில் மேலும் சிறந்து விளங்கவும் வேண்டும் என்று சொல்லி அன்னையின் வழியாக இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதையும் தீமையிலிருந்து எங்களை நிறைவேற்றலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி செய்தருளும். ஆமென். இன்னிசை குழுவினர், தயவு செய்து உங்களுடைய இன்னிசையை நிறுத்திக் கொள்ளுங்கள். இனிமேல் இன்னிசை எழுப்புவதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. தயவு செய்து அங்கே இருக்கின்றவர்கள், செக்யூரிட்டிங்கெல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் பேண்ட் மியூசிக் எல்லாம் நிறுத்த சொல்லுங்க. பேண்ட் மியூசிக் இனிமே அடிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து ஜெபம், தொடர்ந்து கலையரங்கத்திலே பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இனிமேல் இன்னிசை குழுவினர் இன்னிசை எழுப்ப வேண்டாம். தயவுசெய்து தொடர்ந்து செல்லுங்கள். அடுத்து தேர் வர வேண்டும், அதனால நீங்க செல்வது நல்லது. முதன்மை வானதூதரை புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழறையோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். Litany of the Blessed Virgin Mary. Lord have mercy. Lord have mercy. Christ have mercy. Christ have mercy. Lord have mercy. Lord have mercy. Christ hear us. Christ graciously hear us. God the Father of heaven, Have mercy on us. God the Son, Redeemer of the world, Have mercy on us. God the Holy Spirit, Have mercy on us. Holy Trinity, one God, Have mercy on us. Holy Mary, Pray for us. Holy Mother of God, Pray for us. Holy Virgin of Virgins, Pray for us. Mother of Christ, Pray for us. Mother of the Church, Pray for us. Mother of Divine Grace, Pray for us. Mother most pure, Pray for us. Mother most chaste, Pray for us. Mother inviolate, Pray for us. Mother undefiled, Pray for us. Mother most amiable, Pray for us. Mother most admirable, Pray for us. Mother of Pray for us.
Mother of our Creator, Pray for us. Mother of our Savior, Pray for us. Virgin most prudent, Pray for us. Virgin most venerable, Pray for us. Virgin most renowned, Pray for us. Virgin most powerful, Pray for us. Virgin most merciful, Pray for us. Virgin most faithful, Pray for us. Mirror of justice, Pray for us. Seat of wisdom, Pray for us. Cause of our joy, Pray for us. Spiritual vessel, Pray for us. Vessel of honor, Pray for us. Vessel of singular devotion, Pray for us. Mystical rose, Pray for us. Tower of David, Pray for us. Tower of ivory, Pray for us. House of gold, Pray for us. Ark of the covenant, Pray for us. Gate of heaven, Pray for us. Morning star, Pray for us. Health of the sick, Pray for us. Refuge of sinners, Pray for us. Comforter of the afflicted, Pray for us. Help of Christians, Pray for us. Queen of angels, Pray for us. Queen of patriots, Pray for us. Queen of prophets, Pray for us. Queen of apostles, Pray for us. Queen of martyrs, Pray for us. Queen of confessors, Pray for us. Queen of virgins, Pray for us. Queen of all saints, Pray for us. Queen conceived without original sin, Pray for us. Queen assumed into heaven, Pray for Queen us. of the most holy rosary, Pray for us. Queen of peace, Pray for us. Lamb of God who take away the sins of the world, Have Have mercy on us. Lamb of God who take away the sins of the world, graciously us, rest, O Lord. Lamb of God who take away the sins of the world, have mercy on Have us, O mercy Lord. on us, O Lord. Pray for us, Holy Mother of God, that we may be made worthy of promises of Christ. Let us pray. Grant, we beseech you, O Lord God, to us your servants, that we may ever more enjoy health of mind and body, and by the glorious intercession of the Blessed Virgin Mary, ever be delivered from present sorrows and enjoy everlasting gladness through Christ our Lord. Amen. Amen. அன்னையில் அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து அமைதியிலே ஜெபித்துக் கொண்டே இருங்கள். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே அன்னையினுடைய திருக்கொடியேற்றமானது நிகழவிருக்கிறது. எனவே அனைவரும் அமைதியிலே ஜெபிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். இப்பொழுது அன்னையினுடைய திருக்கொடியானது கொடித்தேரிலிருந்து கொடிமர மேடைக்கு மாற்றப்படுகிறது. இந்த அன்னையினுடைய திருக்கொடியேற்ற கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காக கண்கள் கோடி வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலையிலே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். அந்த அன்னையினுடைய திருக்கொடி மெல்ல மெல்ல மேலே செல்லுகின்ற பொழுது உங்களுடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் மெல்ல மெல்ல ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்லப்பட்டு உங்களுக்கு அபரிமிதமான ஆசீரை பொழிய வேண்டும் என்று சொல்லி அமைதியிலே தொடர்ந்து மன்றாடிக் கொண்டே இருங்கள். அன்னையினுடைய திருக்கொடியானது கொடிமர முற்றத்திற்கு சென்ற பிறகு தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய முதல்
புதிய ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் அவர்களால் கொடியானது புனிதம் செய்யப்பட்டு ஏற்றப்படும். நமது தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய 4வது ஆயராக பொறுப்பேற்றிருக்கின்ற மேதகு டாக்டர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்கள் முதலாக இந்த கொடியை ஏற்றி வைக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்விலே அகமகிழ்வோம், அக்களிப்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்னை மரியினுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். ஆயரான பிறகு முதலாக இந்த கொடியேற்றத்தை நிகழ்த்தி வைக்கின்ற மேதகு ஆயர் அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். Dear devotees, our new bishop, Most Reverend Dr. T. Sahayaraj, will bless the flag and hoist it. It's our joy to pray for him that he may receive all the intercession of Our Lady to bless through his work the shrine and the diocese. கொடியேற்றம் நடைபெறுகின்ற பொழுது யாரும் காசுகளை வாரி இறைக்க வேண்டாம். அது நேர்ச்சை செயல் அல்ல. Don't throw coins during the time of flag hoisting. That's not the pious activity. இந்த ஸ்டேஜில் இருந்து யாரோ ஒரு லைட் அடிக்கிறீங்க, ரொம்ப பவர் உள்ள லைட், அதை தயவு செய்து அப்படி செய்ய வேண்டாம். ஸ்டேஜில் இருந்துட்டு ஒரு பவர் உள்ள வீடியோ லைட்டுன்னு அடிக்கிறீங்க, அது இடையூறாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே இந்த அன்னையினுடைய திருக்கொடியானது கொடிமர முற்றத்திற்கு மாற்றப்படவிருக்கிறது. Within a short while, the flag is going to be transferred to Flagpole Square. கொடியேற்ற முடிந்த பிறகு கலைந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நகை, கைக்கடிகாரம், பணப்பை, பயணப்பை அத்தனையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். திருடர்கள் எல்லா இடங்களிலும் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். After the flag hoisting, while moving in the crowd, kindly take care of your belongings. Thieves are roaming around in all the places. You will be held responsible for protecting or losing your belongings. Be on alert always. The ladies, don't expose your jewels. It may give a chance to thieves to snatch your jewels easily. So be on alert always. கொடியேற்றம் முடிந்த பிறகு அன்னையினுடைய திருத்தல கலையரங்கத்திலே மாதா மன்றாட்டு நற்கருணை ஆசிர் தொடர்ந்து தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படும். After the flag hoisting, there will be litany, benediction, followed by mass in Tamil in the shrine auditorium.
எத்தகைய எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் எங்கே வந்திருக்கிறீர்களோ அவற்றிற்காக இப்பொழுது அமைதியிலே ஜெபியுங்கள். ஆரோக்கிய அன்னையே, உம்மை நாடி வருகின்ற பொழுது நான் வெறும் கையோடு செல்வதில்லை என்று வந்திருக்கிறேன். என்னை ஆசீர்வதியும் அம்மா, என்னுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், என்னுடைய ஊரை ஆசீர்வதியும், மாவட்டத்தை, மறை மாவட்டத்தை, தமிழ்நாட்டை, இந்தியாவை ஆசீர்வதியும் என்று சொல்லி உங்களுடைய ஜெபங்களை அவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார். அந்த கொடியானது மெல்ல மெல்ல மேலே பறக்கின்ற பொழுது உங்களுடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்லப்பட போகிறது. எனவே தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அந்த லைட் ஆஃப் பண்ணுங்கப்பா. அமைதியிலே ஜெபியுங்கள். இப்பொழுது நாம் ஜெபிக்கப் போகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியால் கருத்தரித்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதரானா, நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து
உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். உற்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பின் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேளாங்கண்ணி உமது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் பொழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Remember, O most gracious Virgin Mary, that never was it known that anyone who pled your protection, implored your help, and sought your intercession was left unaided. Inspired with this confidence, we fly unto you, O Virgin of Virgins, our Mother. To you we come. Before you we stand sinful and sorrowful. O Mother of the Word incarnate, despise not our petitions, but in your mercy, hear and answer us. Amen. Our Lady of Health Velankane, Pray for us. Our Lady of Health Velankane, Pray for India. Our Lady of Health Velankane. Pray for the peace in the world. இப்பொழுது அன்னையினுடைய திருக்கொடியானது மேதகு தஞ்சை ஆயர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களால் புனிதம் செய்யப்படுகிறது. The flag is going to be blessed and hoisted by His Excellency Most Reverend Dr. T. Sagayaraj, the Bishop of Tanjavur. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே Amen. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். The Lord be with you. And with your spirit. மன்றாடுவோமாக. இறைவா, உமக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Amen. May Our Lady of Health shower on all those who are gathered here her choicest blessings through her powerful intercessions.
தாயே தாயே ஆரோக்கிய மாதாவே அம்மா உன் அருட்கரங்கள் உலகை அழைக்க துடிப்பது போல் உன் திருக்கொடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பறக்குதம்மா திசையெல்லாம் மக்களை வருக வருகவென அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதம்மா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி. அன்னையே ஆரோக்கியமாகவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. அன்னையே ஆரோக்கியமாகவே உம்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. ஐயன் இயேசுவை திருவயிற்றில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா. பெற்றவள் நீ அல்லவா. ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்கொடி வானில் பறக்குதம்மா. ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, ஆழியின் கரையோரம் அமர்ந்தவளே, அம்மா அருள்மழை பொழிந்திட தெரிந்தவளே. ஊழினாள் வரை உன் நாமமே வாழி, ஊழினாள் வரை உன் நாமமே வாழி. வேளை மாநகர் வாழ் மரியே வாழி, மரியே வாழி. அன்னையனுடைய திருக்கொடியேற்றம் அருமையாக நடந்தேறியது. ஆண்டவருக்கும் அன்னை மரிக்கும் நன்றி கூறுவோம். இந்த திருக்கொடியேற்றத்தை முதலாக தலைமையேற்று நடத்திய நமது அன்பிற்குரிய தஞ்சை ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களுக்கும் சிறப்பான நன்றியினை தெரிவிப்போம். சிறப்பான ஏற்பாடுகளை செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், மற்ற அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றியும் வாழ்த்துக்களும். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே பேராலய கலையரங்கத்தில் தமிழில் பிரார்த்தனையும் நற்கருணை ஆசிரியரும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும்.
இன்றிரவு 9 மணிக்கு திரைப்பட பின்னணி இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி ஆனந்தன் சிவமணி வழங்கும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். இன்றிரவு 9 மணிக்கு அன்னையுடைய திருத்தல கலையரங்கத்திலே சினிமா இன்னிசை இசையமைப்பாளர் ட்ரம்ஸ் சிவமணி ஆனந்தன் சிவமணி இவருடைய இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறும். Within a short while there will be litany, benediction followed by mass in Tamil in the Shrine Auditorium. கூட்டத்திலே மெதுவாக கலைந்து செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். மெதுவாக கலைந்து செல்லுங்கள். கலைந்து செல்லுகின்ற பொழுது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நகை, கை கடிகாரம், பணப்பை, பயணப்பை அத்தனையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உங்களுடைய பொருட்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. எனவே உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Dear pilgrims, while moving in the crowd, kindly take care of your belongings. Kindly take care of your belongings. Thieves are roaming around in all the places. Thieves may be coming along with you, so be on alert always. The ladies, don't expose your jewels. Thieves are roaming around in the crowd. When you wear your shoulder bag or travel bag, kindly put it in front. நீங்கள் பயணப்பையோ பணப்பையோ அணிந்து செல்கின்ற பொழுது முன்பக்கமாக போட்டு செல்லுங்கள். பின்பக்கமாக போட்டு சென்றால் அது திருடர்களுக்கு வாய்ப்பளிக்கும். குழந்தைகளை கைகளை பிடித்து அழைத்து செல்லுங்கள். Lead your children by your hands. Don't leave them alone in the crowd. You may miss them. Kindly hold the hands of your children and elderly people also. கோவிலுக்கு முன்பாக யாரும் நின்று கொண்டிருக்க வேண்டாம். தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். ஆலயத்திற்குள் செல்கின்றவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள். வெளியில் நின்று பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். Don't be standing on the way. Kindly keep on moving. Kindly keep on moving. Don't be standing on the way. Kindly keep on moving. மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறோம், உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளை குறிப்பாக பெரியவர்களையும் பத்திரமாக கைகளை பிடித்து அழைத்துச் செல்லுங்கள். வழியில் நின்று கொண்டிருக்க வேண்டாம். தயவு செய்து போய்கொண்டே இருங்கள். சென்று கொண்டே இருங்கள். கைலி கீப் ஆன் மூவிங். இரவிலே விடுதிகளில் உறங்குகின்றவர்கள் உங்களுடைய அறையினுடைய கதவுகளை திறந்து வைத்துவிட்டு உறங்க வேண்டாம். இன்னும் ஒரு சில மணித்துளிகளிலே மாதா மன்னட்டு ஆரம்பிக்கவிருக்கிறது. எனவே தொடர்ந்து அறிவிப்பு செய்ய இயலாது. எனவே உங்களுடைய உடைமைகளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். உங்களுடைய உடைமைகளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. திருடர்கள் எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டு தேவாவியே எங்கள் ஜீவாவியே எழுந்தருளுமே எம்மை ஆட்கொள்ளுமே.